மீடியா ரிலேட்டட் ஏதாவது ஒன்று சாதிச்சிட மாட்டோமா அப்படிங்கிற ஆசை அப்படிலாம். ஏன்னா மீடியா ரிலேட்டட் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா சந்திரனை வந்து இங்கே உங்களுக்கு ஆதிக்கம். சந்திரன் அப்படின்றது எல்லாமே வந்து உங்களுக்கு மீடியா ரிலேட்டட்ல வெள்ளித்திரையா இருக்கட்டும், சின்ன திரையா இருக்கட்டும், எல்லா இதுலயுமே வந்து இன்னைக்கு நம்ம உட்காந்துட்டு இருக்க யூடியூபா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து சந்திரன் ரிலேட்டட். அப்ப இந்த மாதிரி ஒரு தொழில் தொடர்பாக விஷயங்களுக்காகவோ தன்னுடைய அங்கீகாரத்துக்காக தன்னோட சந்தோஷம், எனக்கான அம்மா அப்பா இருக்காங்க, எனக்கான சந்தோஷம் இருக்கு, என்னோட வாழ்க்கையில சில விஷயங்கள் அழகா என்னால அவ்வளோத்தையும் விட்டு கொடுத்து நான் வரேன் அப்படிங்கிற நிலையை கொடுக்கறது எது அப்படிங்கிறப்போ சந்திரனோட வீட்டில் வந்து சனி இருக்கிறது அப்படிங்கிறப்போ ஒரு பயணத்தை கொடுக்குது. மிலிட்ரி போகணும் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா மிலிட்ரி ஆஃபீஸராக இருக்கணும். நீங்கள் வீட்டுக்குள்ள உட்காந்து மிலிட்ரி ஆஃபீஸராக நினைக்க முடியுமா? சாப்பாடு கொடுத்துருவாங்க, அம்மா கேர் பண்ணிப்பாங்க, எல்லாம் கவனிப்பாங்க. பட் உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் கிடைக்காது இல்லையா? அந்த மாதிரியான ஒரு நிலைகள் பொதுவாகவேப்பா கடகத்தில் இருக்க சந்திரன் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பார்த்தோம் அப்படின்னா அலைச்சல் பயணம் இல்லாமல் இவங்களோட வேலை அமையவே அமையாது. வீடு பக்கத்தில் போய் மாற்றிட்டு போவாங்க, கரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பார்த்து இன்னொரு இடத்துல போய் மாற்றிடுவாங்க. எப்போ பார்த்தாலுமே ஒரு அலைச்சல் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அந்த அலைச்சல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ட்ராவல் பண்ணால் தான் எங்களோட மைண்டே காம் ஆகும். அது மாதிரியான ஒரு அலைச்சல் பயணம் இருக்கக்கூடியது. அது மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சுயம்புன்னு சொல்லுவாங்கள்ல. சுயம்புன்னா என்னன்னா தனித்துவமாக தானே எனக்கான விஷயங்கள் நானே தேடி தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல. என் குடும்பத்தில் நீ இதை படி நல்லா வந்துடுவேன், இந்த இடத்துக்கு வேலைக்கு போ, இந்த இடத்துல அப்ளிகேஷன் போடு, நான் வரேன் கூட அப்படின்றதுல யாருமே நானே எனக்கான விஷயங்களை தேடி தெரிஞ்சு அந்த மாதிரி போனவங்க தான் இவங்கெல்லாம். அப்போ சின்ன வயசுலேருந்தே சம்பாதிக்கக்கூடிய ஐடியா தெரியும்.